ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம புது வீட்டில் எடுக்கிற ஃபஸ்ட்டு விலாக். ஊர்லேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, லாவண்யா, பிரசாந்த்னு. இந்த 2-3 நாள் நாங்கள் எடுத்த விலாகு தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறாங்க அம்மா? அது முறுக்கு இல்லைம்மா, கரெக்டாக சொல்லு. நம்ம ஆல்ரெடி இதில் பல பேருக்கு சந்தேகம் இருக்குமா, என்னன்னு யோசிச்சு பாரு. ஸ்வீட்டாக இருக்கும் அது. ஜிலேபியா? கண்டுபிடிச்சிட்டேன். சக்சஸ். லாவண்யா சக்சஸ் ஆயிட்டீங்க. லாவண்யாவோட ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். கரெக்டா ஷேப் கரெக்டா இருக்கு. சேனல்ல நீங்க என்ன ஜிலேபி பண்ணாங்க, லட்டு பண்ணுங்க. ஜிலேபி லட்டு இப்ப பண்ண போறேன். ஏய் அப்படி சொல்ல கூடாது, அப்படி சொல்ல கூடாது. அம்மா சொல்ல. ஏன் சொல்லவா? ஜிலேபி ரொம்ப 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 ஸ்வீட்டா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி லட்டு பண்ண போறோம் இப்ப நம்ம. ஓ லட்டா? அப்ப நான் சாப்பிட்டுக்கறப்பா. மாவு சாப்பிட போதுடா ஒரு ஆளு. மாவு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? பிழிஞ்சிட்டீங்களா? இன்னொன்னு போடுங்க அப்படியே. போடுங்க. ஆல்ரெடி இல்ல போடுங்க, பரவாயில்ல. ஷேப்பா முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். ஆனா நல்லா தான் இருக்கு. இந்த 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 ஜிலேபி ஆக்சுவலா பர்ஃபெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டது ஒல்லியா இருக்கு பாருங்க. இது நல்லா பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. அழகுபடுத்திடலாம் நம்ம ஒரு தட்டில் வச்சு. நல்லா அழகழகா குட்டி மினி ஜிலேபி. ஒரு தடவை பணியார சட்டிலையும் போட்டு பார்க்கலாம் நம்ம. ஆமா, ஆல்ரெடி 3 செட்டு சுட்டுட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். டேஸ்ட் பார்க்குறோம் சாப்பிட்டாச்சு. ஆல்மோஸ்ட் மாவும் காலியாக போகுது. வர்றவங்களுக்கு இருந்தா கொடுப்போம். வெரி யம்மி பட்டன் ஜிலேபி. ஆமா, பட்டன் ஜிலேபி. புது பேரா அது? இருக்கா? மினி ஜிலேபி இருக்கு. சூடு பண்ணி ஆமா, இது போடுறதுக்கு முன்னாடி ஜீராலாம், இது போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஷைனிங்கா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு சில திங்ஸ் மட்டும் இங்கே இருக்குது, அது மட்டும் எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் இன்றைக்கி தான் நாங்களே மூவ் பண்ணலான்னு இருக்கோம். மற்றதெல்லாம் மோஸ்ட்டாக எடுத்தாச்சு. 1-2 ஐட்டம் மட்டும் அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி தூக்கி போட்டு போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளீனர்ஸ் கூப்பிட்ருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அன்றைக்கி வந்தாங்க இல்லையா, ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. எந்த திங்ஸும் இல்லை. இப்போ க்ளீனர்ஸ் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் இந்த வீட்டை நம்ம வீடு வாங்கியிருக்கவங்கள்ட்ட கொடுத்துருவோம், கீ கொடுத்துருவோம். காலையிலேருந்து வீட்டில் இருந்துட்டு ஈவினிங் இந்த க்ளீனிங்க்கு வந்து முடிச்சுட்டு போகிறப்பே பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு போய் கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட விளாண்டுட்டு, லாவணியாலாம் வந்திருக்காங்களே எல்லாரோடையும் சேர்ந்து இருந்துட்டு, நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகலான் இருக்கோம். ஏன்னா கிரகப்பிரவேசம் வச்சு வீட்டில் இங்கே வேலையெல்லாம் இருந்ததுனால எங்கேயுமே வெளியில் போகவே இல்லை. கீதிகாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல்லு விழுந்துருச்சு. கீதிகா ஓட்டப்பள்ளி சிங்காரி ஆகிட்டாங்க, அதான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டுக்கு சிக்கன் குழம்பு, மத்தியானமே சிக்கன் குழம்பு வச்சாச்சு. ஸோ சிக்கன் குழம்பு வச்சுட்டு போனேன். அதை வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே புது வீட்டுக்கு வரும்போதே லாவணி அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக, நாங்கள் 2 ஃபேமிலி இருந்ததுனால ஒரு புதுசாக ஒரு இடத்துல இருக்கோம். அந்த ஃபீலிங்கு தனியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இப்போது நெக்ஸ்ட் டே கோவிலுக்கு நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து மேரிலேண்டில் ஒரு கோவில் இருக்குது, சிவா விஷ்ணு டெம்பிளும் முருகன் டெம்பிளும் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். சரி, நீ ஹாய் சொல்லு, இங்கே ஹாய் சொல்லு. ஹாய். நாங்கள் இப்போ சிவா விஷ்ணு கோவில், ஸ்விங் டெம்பிள், அப்புறம் முருகன் கோவிலுக்கு போகிறோம். ஏன் 2 கோவில் தான், எதிர்த்தாப்புல ஒரே இடத்துல தான் இருக்குது அந்த கோவில். அபிக்கு அங்கே தானே பேர் வச்சோம் நம்ம. அபி, உனக்கு அங்கே தான் நம்ம பேர் வச்சோம். அபி கேமராஸ் blur
உனக்கு எங்க வச்சோம்னா லோட்டஸ் டெம்பிள்ல பேர் வச்சோம், கீதிகான்னு. லோட்டஸ் டெம்பிளுக்கு போலாமா? போலாம். உனக்கு வந்து அபின்னு வந்து முருகன் டெம்பிள்ல பேர் வச்சோம். உனக்கு எங்க பேர் வச்சாங்க? ஸ்விங் டெம்பிள். வீட்ல வச்சோம். வீட்லயே வச்சிட்டீங்க. சுதிக்ஷா அக்காவுக்கு வீட்லயே வச்சிட்டோம். சுதிக்ஷா அக்காவுக்கும் பிரணவுக்கும் வீட்ல வச்சோம். இந்தியால பிறந்தனால வீட்ல வச்சோம். Because me and Pranav are built different. Which is better. வாங்க லாவண்யா போலாம். ஹாய் ஹாய். மாம் ஏறுங்க, பின்னாடி ஏறுங்க எல்லாரும். போ. ரன்னிங்ல இருக்கற பாட்டு பண்ணா சின்னதாயிடுதா பாரு. இந்த பாட்டு போடுங்க, விஜய் பாட்டு போடுங்க. அதுக்கு ஸ்கிரீன் லாக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் 2 ஃபேமிலியும் வந்து ஒன்றா மீட் பண்ணுறோம். போன வருஷம் வந்து பிரசாந்தை மீட் பண்ணோம். பட் லாவண்யா வந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னடா தூங்கி எந்திரிச்சு வருதுடா ஒரு ஆள். தூங்கிருச்சுடா இந்த குட்டி பாப்பா. பொட்டு இப்போ உள்ள போடா தங்கம். செம்ம குளிருடா. எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? சிவா விஷ்ணு கோயிலுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து அபிக்கு பேர் வச்ச கோவிலுக்கு போயிட்டோம், முருகன் கோவிலுக்கு. இப்ப கீதிகாவுக்கு இந்த கோயில பேர் வைக்கல. கீதிகாவுக்கு வந்து எந்த கோயில வச்சோம்னா லோட்டஸ் டெம்பிள்ல வச்சோம் நம்ம. உனக்கு பேர் கத்துவியா நீ? எடு கீதிகா நோ. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? சாம்பார் ரைஸ், டர்மரண்ட் ரைஸ், யோகட் ரைஸ், இது 3, முறுக்கு, இது 1, முறுக்கு எல்லாம் சேர்த்து $30. உனக்கு என்ன ரைஸ் வேணும்? ஆர்டர் பண்ணியாச்சு. அவர் பில்லு வாங்கிட்டாரு. பரவாயில்ல, இந்த டெக்னாலஜி புதுசா வச்சிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே இருக்கு. கேசரி வேற ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. யாருக்காது முறுக்கு வாங்கியிருக்காரு. இது நான் வாங்கியிருக்காரு. It used to be long time ago, like it used to be there. உங்களுக்கு என்ன ரைஸ் வேணும்? யோகர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், சாம்பார். சாம்பார் ரைஸ். சுதிக்ஷா உனக்கு என்னடா வேணும்? பாப்பா சாம்பார் வேணுமா பாப்பாக்கு? சாம்பார். முருகன் கோவிலில் ஆல்ரெடி சாமி கும்பிட்டாச்சு. இப்போ சிவா விஷ்ணு டெம்பிள் வந்திருக்கோம். பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock மேலேயே ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப பசிச்சுது. அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து எப்போவுமே இந்த புளி சாதம், சாம்பார் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எப்போ இங்கே கோயிலுக்கு வந்தாலுமே இங்கே தான் லஞ்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வருவோம். இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்து சூப்பராக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி வேறு எதுவும் பிளான் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் டின்னருக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் தெரியல போகுமா என்னன்னு தெரில. இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, மஞ்சு ஃபேமிலி. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லோரும் மேலே போயிட்டோம். பட் கோவிலுக்குள்ளே வந்து வீடியோஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்து ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock தான் அங்கே ஆகுது. 5 o'clockே கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாதிரி இப்போல்லாம் இருட்டிடுது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த டேயே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு 4:30, 5 மணிக்கெலாம் வந்து நைட்டான ஃபீல் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அந்த நாளே பத்தாத மாதிரி இருக்குது. இப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 hours ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மத்தியானம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பழைய வீட்டில் வந்து இன்றைக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் போய் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பக்கத்து வீட்டு பூ நாங்கள் நின்றுட்டுருக்கு, ஒரு ட்ரெஸ் போட்டால் தான் காமிச்சிட்ருந்தேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங்டன் டிசி போகிறோம். இதெல்லாம் வந்து அந்த பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸு இதெல்லாம் வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு நம்ம எல்லோரும் கிளம்பி வாஷிங்டன் டிசி போகிறோம். ஏன்னா அபியும் பிரணவும் வந்து டிசி பார்த்ததில்ல, ஸோ அதனால் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். chipotle.com சென்னை எக்ஸ்பிரஸ்க்கு வந்திருக்கோம். அடுத்து எங்கே போகிறோம் நம்ம? You can't touch the table. Look, put your hands like this. You can't touch the table. Okay? Yeah, Spray God. என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? டேய் பிரணவ் என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? என்ன ஆர்டர் பண்ண? உனக்கு என்ன வேணும் சாப்பிட? சொல்கிறான் குருவி குட்டி. மட்டன் பிரியாணியா? உனக்கு கூட என்ன வேணும்? மட்டன் பிரியாணி. கீதிகாக்கு ஆமா எல்லாமே இருக்கு. தமிழ்ல பேசு. தமிழ்ல பேசுங்க. நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மட்டன் பிரியாணி, ஜிஞ்சர் லைம் சோடா, எனக்கு ஜிஞ்சர் லைம் சோடா, அப்புறம் மிக்சர், அப்புறம் சுகர் எல்லாத்தையும் சொல்லுதுடா ஒரு ஆளு. அப்புறம் தெரியாது. சேஞ்சர்ஸ்ல என்ன இருக்கு? மாமாவே ஸ்கூல் பண்ணி தருவாங்க. அப்படியே கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. சிக்கன் சூப் நல்லா இருந்துச்சா சாப்பாடு? ஜூஸ் நல்லா இருந்துச்சா? இப்பதான் குடிச்சிட்டேனே. குடிச்சிட்டு இருக்கேல, அதான் நல்லா இருக்கா? ஜூஸ் கொடுத்து சாப்பாடு என்ன சிரிச்சுக்கிட்டே போறீங்க? நில்லுங்கடா, லைனா போட்டோ எடுக்க. டேய் பாப்பு, ஏ அபி போய் நில்லுடா, போட்டோ எடுக்க. ரெடி? அத்தையை பாருங்க. டேய் தெரியுதா மானிமெண்டே இப்போ? கவுத்தி வச்சு எழுதலாம். நம்ம கவுத்தி வச்சு எழுதலாம். போலாம் அபி. ரெஸ்ட் ரூம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஐ டோன்ட் நோ வேர். ரெஸ்ட் ரூமா? ஏய் இப்பதானே போக வச்சு கூட்டி வந்தோம் உங்களை. இந்த மெமோரியலுக்குள்ள இருக்குதானே ரெஸ்ட் ரூம்? இல்ல இருக்கு, இங்க இருக்காது. இங்க இல்ல, நம்ம நடந்து கொஞ்சம் இங்க போவோம். இருக்குது அந்த இதோட அந்த பக்கம் இருக்கு, பின்னாடி இந்த லைன்ல இருக்கு. இங்க ஹலோ என்ன அபி அவசரமா போறிய? எங்க போற அபி? இயற்கை அழைக்கிறதுனால அபிய கூப்பிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்னு போட்டிருக்கு. ஆமா, பார்த்தீங்கன்னா நம்ம டிசி வந்துட்டோம். எல்லோரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் 2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெமோரியல் பக்கத்தில் இருக்கோம். இங்கே டிசி வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மக்கள் நடந்துக்கிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம்னு சொல்ல. சரி, அங்கே போய் எடுத்துக்கோ வாங்க. இந்த வேர்ல்டு வார் 2 மெமோரியல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வாரில் வந்து இறந்தவங்களோட நினைவாக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பேர்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோட நேமும் போட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. It's okay to put feet in water, but not walk in the water. Okay. Hey, no.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இதுவுமே வந்து அந்த இறந்தவங்களோட நினைவாக தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்தோம். டக்கெல்லாம் வந்து இருந்தது அங்கே. அதில் வந்து குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெதருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப விண்டாக இல்லை, ரொம்ப குளிராக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு 1 or 2 hours வந்து நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து குளிர ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் வந்து நம்ம ஜாலியாக இங்கே இருக்கலாம். இங்கே வந்து மோனமெண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ வேர்ல்டு வார் 2லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்தோம்னா நம்ம வந்து மோனமெண்ட் போயிடலாம். நாங்கள் வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் ஃபன்னியாக வந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்து வந்து மோனமெண்ட் பார்க்க போயிட்டோம். இதுவுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய தடவை வாஷிங்டன் வந்திருக்கோம். பட் வந்து நம்ம யார் கூட வரோமோ அதை பொறுத்து எத்தனை தடவை பார்த்த விஷயமா இருந்தால் கூட அது திருப்பி பார்க்கும்போதும் நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி லாவண்யா அவங்களோட வந்தப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஆல்ரெடி பார்த்த விஷயம் நிறைய தடவை வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் எதுவும் தோணாமல் ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து குழந்தைகளுமே வந்து ஜாலியாக இருந்தாங்க. எல்லாம் பேசிட்டு வாக் பண்ணி அப்படி விளாண்டுட்டு அப்படியே வந்து போயிட்டோம். வாஷிங்டன் டிசி வந்தோம்னாவே பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். Hi, Nanda, you photographer. சேனலோட ஃபோட்டோகிராஃபர் இவங்க தான். $5 an hour. ஒரு மணி நேரத்துக்கு $5 கேட்டிருக்காங்க. சேனலோட வருமானமே $5 கிடையாது. Yeah, we. அதானே இது கேபிட்டல் பில்டிங். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. நேஷ்னல் கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி எழுதி வந்து நிறைய எல்லா ஸ்டேட்டோட கிறிஸ்மஸ் ட்ரீயும் அங்கே வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக. ஒயிட் ஹவுஸ் பார்க்கலான்னு போனோம். பட் அங்கே ஏதோ ஒர்க் நடக்குது போல், அதனால க்ளோஸ் பண்ணி ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வாஷிங்டன் டிசி. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான டே இன்றைக்கி வந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.